செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிற அமைப்பில் வந்து அந்த அடுப்படியை கூட காலையில் பெண்கள் தொட்டு கும்பிட்டு அடுத்த வேலை செஞ்சீங்க அப்படின்னா அதுவே லட்சுமிகரமாக, அதாவது வீட்டில் வந்து பூஜை அறையை விட மிகப்பெரிய மாண்புகளுக்கு உட்பட்டது, மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது, மிகப்பெரிய சம்பத்தை கொடுக்கக்கூடியது இந்த அடுப்பறை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சாஸ்திரம் சொல்லிக்குது. அந்த அடுப்பறையை பூஜை ரொம்ப மட்டும் நிறைய பேர் ஆசைப்பட்டு சுத்தம் பண்ணுவோம். இதற்காக பூஜை ரொம்ப சுத்தமாக இருந்தது அப்படின்னா நமக்கு காசு பணம் சேரும் அப்படின்ட்டு. பூஜை ரொம்ப விட உங்களுடைய அடுப்படியும் வந்து சுத்தமாக தான் இருந்துட்டு இருக்கணும். அப்படி முடிஞ்ச அளவுக்கு சுத்தப்படுத்தி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில சத்தம் இல்லாத மிகப்பெரிய சந்தோஷமான பண வரவுகள் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை. அடுப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு அடுத்தடுத்த வந்து படிக்கு மேலே கொண்டு போகக்கூடிய, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். இப்போ அடுப்படி சுத்தமாக இருந்துன்னு வைங்களே, சாதாரணமாகவே அதாவது மனைவி சமைச்சு போடக்கூடிய அந்த சமையலில் வந்து சின்ன சின்ன குறைபாடு இருந்தால் கூட அது கணவருக்கு மன்னவனை பாதிக்கிறது இல்லை, குடும்பத்தை பாதிக்கிறது இல்லை அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமையல் அப்படிங்கிற பேரில் வந்து அதாவது குக் பண்ணி சாப்பிட வேண்டிய சமையல் வந்து புக் பண்ணி சாப்பிடக்கூடிய சூழலுக்கு இருக்கிறதுனால நிறைய விஷயங்களை வந்து சிந்திக்க வேண்டியதா இருக்குது அப்படிங்கிறது உண்மையா இருந்துட்டு இருக்குது. தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும்.